ஓவியா 3வது நாளாக பற்றி எரியக்கூடிய தீயை அணைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இன்னும் முழுமையாக தீயை அணைக்க முடியாத ஒரு சவால நிலைதான் காணப்படுகிறது. கொழும்பு துறைமுகத்திலிருந்து மும்பை நோக்கி சென்ற சிங்கப்பூரை சேர்ந்த MV Bonsai 503 என்ற சரக்கு கப்பல் தான் இந்த தீ விபத்துக்குள்ளானது. இந்த கப்பலை பொறுத்தவரையிலும் 270 மீட்டர் நீளம் கொண்டதாக மிகப்பெரிய ஒரு கப்பலாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட 157 கண்டெய்னர்கள் சுமந்து கொண்டு இந்த கப்பல் மும்பையை நோக்கி புறப்பட்டது. அப்போதுதான், அதாவது 7ஆம் தேதி புறப்பட்ட இந்த கப்பலானது 10ஆம் தேதி மும்பையை சென்று சேர்ந்திருக்க வேண்டும். அதற்கு இடையில் தான் இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டது. தற்போது எரித்து வரக்கூடிய தீயை அணைப்பதில் ஒரு மிகப்பெரிய சவால். அதாவது கேரளா பேப்பூர் கடற்கரையிலிருந்து 144 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கப்பல் பயணித்துக் கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டது. இந்த கப்பலில் கிட்டத்தட்ட 22 பேர் இருந்தார்கள். 22 பேரில் 18 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்களை தேடக்கூடிய பணி என்பது இன்னும் தொடர்ந்து வருகின்றது. மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த கப்பலில் இருந்த 157க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்களில் என்னென்ன பொருட்கள் இருந்தது என்பது முதற்கட்டமாக அந்த விபத்து ஏற்பட்ட போது தெரியவில்லை. ஆனால் தற்போது அந்த விவரங்கள் வெளியாக இருக்கின்றது. அதிலும் மிக முக்கியமாக இந்த பொருட்கள் அனைத்துமே அபாயகரமான பொருட்கள், அதாவது சுற்றுச்சூழல் ரீதியாக ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருட்கள் என்று வகைப்படுத்தப்பட்ட அபாயகரமான பொருட்கள் தான் அந்த கப்பல் சுமந்து சென்றது. அதாவது பெயிண்ட், வார்னிஷ், ரெசின், எத்தனால், அதே போன்று லித்தியம் பேட்டரிகள், 100 டன் எரி எண்ணெய், அதே போன்று டீசல் உள்ளிட்ட அபாயகரமான சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் தான், அதாவது பற்றி எரிந்தால் மிகவும் எளிதாக பற்றக்கூடிய பொருட்கள் தான் அந்த கண்டெய்னர்கள் இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்ட உடனடியாக பல கண்டெய்னர்கள் வெடித்து சிதறன, வெடிக்க தொடங்கியது. அது அப்போது விபரீதமான இந்த நிலையில் தான் நம்முடைய இந்திய கடலோர காவல்படை, இந்திய கடற்படையை சேர்ந்த கப்பல்கள் எல்லாம் சென்று அந்த தீயை அணைக்கக்கூடிய பணி மேற்கொண்டு வருகின்றார்கள். தீ தொடர்ந்து எரிவதால் அந்த கப்பல் கவிழக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தீப்பிழம்புகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. வெண்ணெய் முட்டும் அளவுக்கு கரும்புகள் என்பது சூழ்ந்து காணப்படுகிறது. 36 கண்டெய்னர்களில் ரசாயன பொருட்கள் அது இருப்பதாகவும் அது வெடித்து சிதறி இருப்பதாக கூட கூறப்படுகின்றது. கடலோர காவல்படை தெரிவித்த அந்த தகவலின்படி கப்பலுடைய முன்பகுதி என்பது தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது கப்பலுடைய முன்பகுதியில் இருந்த தீ என்பது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதனுடைய மற்ற பகுதிகள் என்பது கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டுதான் இருக்கின்றன. அடர்த்தியான புகை வெளியேறி வருகின்றது. அதன் காரணமாக இந்த கப்பலுடைய இடதுபுறம், அந்த மிக நீளம் கொண்ட இந்த கப்பலுடைய இடதுபுறம் 10 முதல் 15 டிகிரி சாய்ந்திருப்பதாகவும், இப்படியே தொடர்ந்து தீப்பிழம்பு வெளியேறினால், தீ விபத்து தொடர்ந்து கொண்டே இருந்தால் அந்த கப்பல் முழுமையாக கடலில் முழுகும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது என்ன நடைபெற்று வருகிறது அந்த இடத்தில் என்று பார்த்தோம் என்றால், 2 கடலோர காவல்படை கப்பலில் இருக்கக்கூடிய தீ அணைக்கும் பணியில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று நீர்ஜெட் முனைக்கருவிகளை பயன்படுத்தி அதை குளிர்விக்கும் பணி, ஒருபுறம் தீயை அணைக்கக்கூடிய பணி, மற்றொருபுறம் இந்த குளிர்விக்கும் பணி, மற்ற இடங்களை குளிர்விக்கும் பணிகள் என்பது நடைபெற்று வருகின்றது. வான்வெளி கண்காணிப்புக்காக ஒரு டார்னியர் விமானமும் அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கடற்படை கப்பல் INS சட்லஜ் அந்த கப்பலும் சம்பவ இடத்தில் இருந்து அந்த பணிகளை கண்காணித்து மேற்கொண்டு ஏதேனும் அசம்பாவிதம் தவிர்க்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்படியாக 10ஆம் தேதி மும்பை சென்றிருக்க வேண்டிய கப்பல் நடுவழியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அந்த கப்பலுடைய இடதுபுற பகுதி என்பது கடலில் முழுகக்கூடிய நிலையில் இருக்கின்றது. 10 முதல் 17 டிகிரி கோணத்தில் அந்த முழுகக்கூடிய தண்ணீரில் முழுகி இருப்பதாகவும், இப்படியே சென்றால் அது முழுவதுமாக கடலில் முழுகும். அது முழுகக்கூடிய நிலை ஏற்பட்டால் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து விளைவிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. என்றாலும் கடந்த மாதம் இதே போன்று கேரளாவினுடைய விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து கொச்சி நோக்கி சென்ற சரக்கு கப்பல் 640 கண்டெய்னர்களை ஏற்றிக்கொண்டு சென்றது. அந்த கப்பலும் கடலில் முழுகியது. 13 கண்டெய்னர்கள் மிக ஆபத்தான நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனம் இருந்த கண்டெய்னர்கள். அதன் காரணமாக அந்த பகுதி என்பது பேரிடராக கேரள அரசு அறிவித்தது. இப்படியாக தொடர்ந்து அடுத்தடுத்து சரக்கு கப்பல்கள் கடலில் முழுகுவதும் அதே போன்று தீ விபத்து ஏற்படுவது என்பது கடல் வளம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு அபாயத்தையே அது வெளிப்படுத்துகின்றது. இந்நிலையில்தான் 3வது நாளாக இந்த தீ விபத்தை அணைக்கக்கூடிய பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்கள் நீரில் முழுகி இருக்கின்றன. அதே போன்று சில கண்டெய்னர்கள் வெடித்து சிதறி இருக்கின்றன, சில கண்டெய்னர்கள் அப்படி இருக்கின்றன. இப்படியாக அதில் இருக்கக்கூடிய அந்த ரசாயனம் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை விளையக்கூடிய பொருட்கள் என்பது ஒரு மிகப்பெரிய சேதத்தையும் கடல் வளத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும் என்றும் அஞ்சப்படுகிறது. ஓவியா.